ஆண்டவரும் உலக ரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். மீண்டுமாக இந்த சத்தியமே ஜெயம் என்ற நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, கடந்த வீடியோவில் இந்த கலவை வெங்கட் அப்படிங்கிறவருடைய விமர்சனங்களுக்கான பதில்களை நம்ம பார்த்துக்கிட்டு வரோம். அதில் அன்னை மேரி அவர்களை குறித்த அவதூறுகளுக்கு நம்ம கடந்த வீடியோக்குள்ள அவருக்கு பதில் கொடுத்திருந்தோம். ரெண்டாவது அவருடைய இன்னொரு வீடியோ இயேசு கிறிஸ்துவினுடைய சொல்லப்படாத கதைகள் அப்படிங்கிற தலைப்பில் இந்த ரெண்டாவது வீடியோவை அவர் வெளியிட்டிருக்கிறார். பொதுவாக இந்த நபர் அந்த வீடியோக்களை ஆரம்பிக்கும் போது ஓரளவுக்காவது ஏதாவது ஒரு படித்த நபராக இருப்பார், நல்ல ஒரு ஞானம் நிற்கிறவராக இருப்பார் அப்படின்லாம் நினைச்சோம். ஆனால் அதுக்கு போக போக இவருடைய வீடியோக்களை பார்க்கும்போது நான் ஏற்கனவே சொன்னது போல எந்த அளவுக்கு ஒரு அறிவீனமான வாதம் வைக்கக்கூடியவராக, படித்த ஒரு அறிவீனனாக, ஒரு முட்டாளாக அவர் இருக்கிறார் அப்படிங்கிறத அவருடைய வார்த்தைகள் மூலம் நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. பொதுவாக நம்ம ஒருத்தர் முட்டாள்னு சொல்ல முடியாது, ஆனால் அவருடைய வார்த்தைகள் அவரை வெளிப்படுத்துறதை நம்ம பார்க்க முடியுது. ரொம்ப குறிப்பாக இவர் சரி அறிவீனனாக தான் செயல்படுறாரா அப்படின்னு பார்க்கும்போது மனநலம் குன்றிய ஒரு நபராக இல்லது ஒரு மனம் பிறல் ஏற்பட்ட ஒரு நபராக இருக்கிறார் அப்படிங்கிறதும் நம்மளால இந்த ரெண்டாவது வீடியோவை பார்த்த உடனே புரியுது. ஏன் அப்படின்னா, இவரை யாரோ கமெண்டில் திட்டிருக்கிறாங்க, இல்லை சில கிறிஸ்தவ பெயர்களில் அவரை கேவலமாக பேசியிருக்கலாம், எது வேணால் செய்திருக்கலாம். ஏன்னா நமக்கும் நம்முடைய வீடியோக்களுக்கும் கீழே எத்தனையோ பேர் பல பெயர்களை நமக்கு எதிராக கேவலமாக பேசுகிறதும் தனிப்பட்ட முறையில் தாக்குவதும் நம்ம செய்கிறது நம்ம பார்த்துருக்குறோம். அதை பற்றியெல்லாம் நம்ம கவலைப்பட்டதும் கிடையாது. ஏன்னா பேசுகிறது அவர்களுடைய பின்னணியத்தையும் அவர்களுடைய புரிதலையும் நமக்கு வெளிப்படுத்துது, அவ்வளோதானே ஒழிய நாம் அதில் மனசங்கடப்படுறதுக்கு ஒன்றும் கிடையாது. ஆனால் இவர் ஏதோ அடிப்படையில் அதில் பாதிக்கப்பட்டுட்டார், எஃபெக்ட் ஆகிட்டாருன்னு நினைக்கிறேன். ஏற்கனவே இவருக்கு ஏதோ பாதிப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். அதனால் சகட்டு மேனிக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு விதமான சவால் அப்படிங்கிற பேர்ல என்னென்னமோ ஒளறி கொட்டுறது நம்ம பார்க்குறோம். அதாவது கிறிஸ்தவ விசுவாசம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, வேதாகம் நமக்கு சொல்லிக் கொடுக்கறது தான். ரெண்டு விஷயங்களை அவர் மேற்கோள் காட்டுறார். ஒன்று, கடுகளவு உங்களுக்கு விசுவாசம் இருந்தாலும் இந்த மலையை பெயர்ந்து சமுத்திரத்தை தள்ளுண்டு போகும் என்று சொன்னால் தள்ளுண்டு போகும் அப்படிங்கிற ஒரு வசனம், இயேசு கிறிஸ்து சொன்ன ஒரு வசனம். இன்னொரு வசனம் மார்க்கு சுவிசேஷத்தினுடைய 16வது அதிகாரத்தில் இருக்கக்கூடிய விசுவாசிகளால் நடக்கும் அடையாளங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல சாவுக்கு எதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது, அதுக்கப்புறம் அவர்கள் சர்வங்களை எடுப்பார்கள், இந்த மாதிரி விஷயங்களை சொல்லிட்டு என்ன சொல்றாரு அப்படின்னா, அந்நிய பாஷைகளை பேசுவார்கள், இப்படியெல்லாம் இருக்கு இல்லைங்களா. இந்த விஷயங்களை எடுத்து இவர் என்ன சொல்ல வர்றார் அப்படின்னா, என்னைய கேள்வி கேட்கணும்னா முதல்ல இந்த சவாலை நீங்க செஞ்சுட்டு வரணும் அப்படிங்கிறார். எங்களோட குலதெய்வம் பெரியாண்டவர். பெரியாண்டவர் அப்படின்னா நாகப்பாம்பு, கோப்ரா. இயேசுவே சொல்லியிருக்கார், விஷப்பாம்பு கடிச்சா ஒண்ணுமே ஆகாதுன்னு. எங்க குலதெய்வத்தையே நான் கூட்டிட்டு வருவேன், அந்த குலதெய்வத்தை விட்டு உங்க நாக்குல, கண்ணுல, மூக்குல, கையில, காலில் எங்க கடிக்கணும்னு நீங்க சொல்றீங்களோ கடிக்க விடுவேன். இயேசுதான் சொல்லிட்டாரு உங்களுக்கு ஒன்றும் ஆகாதுன்னு. அப்படியே ஜாலியா சிரிச்சுன்னு வாங்கோ, நம்ம பட்டிமன்றம் நடத்தலாம். முதல்ல ஒரு ஒரிஜினல் கிறிஸ்டியன் தான் உங்கள்கிட்ட கேள்வி கேட்கணுங்கிறதுக்கு என்ன அவசியம் இருக்கு? நீங்க பேசக்கூடியது தவறு அப்படின்னு ஒருத்தருக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னா அவர் கிறிஸ்தவராகவே இருக்க வேண்டியதில்லை, உங்கள்கிட்ட கேள்வி கேட்கலாம். நீங்க எடுத்து வாதங்கள் வைக்கக்கூடிய அறிஞர்கள் யாருமே தங்களை முழுமையாக கிறிஸ்தவர்கள் என்று சொன்னவர்கள் அல்ல. அவர்கள் பலர் அக்னாஸ்டிக்ஸ், அதாவது கடவுள் மறுப்பாளர்களாக இருந்திருக்காங்க. அவங்களுடைய ஆதாரங்களை தான் நீங்கள் எடுத்து வச்சிருக்கிறீங்க, பைபிளுக்கு ஆதாரம் அப்படின்னு சொல்லி. அப்படி இருக்கும்போது ஒரு உண்மையான கிறிஸ்தவ விசுவாசம் இருக்கக்கூடிய ஒருவர் எனக்கு அவர் இதெல்லாம் இந்த சவால்கள் எல்லாம் நிரூபித்து விட்டு அதற்கு பிறகு என்னிடத்தில் கேள்வி கேட்கணுங்கிறார். இந்த கலவை வெங்கட் என்கிற நபர் எவ்வளவு ஒரு அறிவீனமானவர் அப்படிங்கிறதுக்கு இதுவே பெரிய ஆதாரமாக இருக்கு. நீங்கள் சொல்ற வாதம் தப்புன்னு சொல்றதுக்கு ஒரு உண்மை கிறிஸ்தவ விசுவாசி வரணுங்கிற அவசியம் என்ன இருக்கு? அந்த நீங்கள் எழுதக்கூடிய விஷயம் தவறுன்னு புரிந்த யார் வேணாலும் கேள்வி கேட்கலாம். இது ரொம்ப முக்கியமானது. சரி, உண்மை கிறிஸ்தவ விசுவாசிக்கு அடையாளம் இதெல்லாம் செஞ்சாதான் உண்மை கிறிஸ்தவ விசுவாசின்னு பைபிள் எங்கேயாவது சொல்லியிருக்கா? அதுக்கு இதெல்லாம் செஞ்சு காமிக்கணும்னு பைபிள் எங்கேயாவது ஆதாரம் இருக்கா? அல்லது யாராவது அப்படி செய்திருக்கிறார்களா அப்படிங்கிறத நீங்க பார்க்கணும். அப்ப இதை முதல்ல புரிந்து கொள்ளுங்கள். தீர்க்கதரிசிகளுடைய காலத்துல தீர்க்கதரிசிகள் அப்படிப்பட்ட மகாபெரிய அற்புதங்களை செய்தார்களானா செய்தார்கள் அப்படிங்கிற நம்புறோம், வேதம் சொல்லுகிறது. அப்போஸ்தலருடைய காலங்களில் அப்படிப்பட்ட அற்புதங்கள் நடந்ததானா நடந்தது. இன்றைக்கும் தேவைப்படுகிற இடங்கள்ல அப்படிப்பட்ட அற்புதங்கள் நடக்குதானா நம்ம நடக்குதுன்னு நம்புறோம். அப்படி சொல்ற இடத்துல நாம் அதை நம்புறோம். எந்த இடத்துலையுமே கடவுளை சோதிக்கும்படியாக நாம் என்ன செய்ய முடியாது. இந்த அற்புதம் அவர் செய்வாரான்னு நம்ம பார்க்கலாம், நான் விஷத்தை குடிச்சு காமிக்கிறேன், அவர் என்னை காப்பாற்றட்டும், இப்படி ஒருபோது என்ன செஞ்சிட முடியாது. கடவுளை நம்ம பரிசுத்து பாராய்திருப்பாயாக அப்படின்னு பைபிள் சொல்லுது. அப்போ பைபிளை நாம் இப்படி தான் புரிஞ்சுக்கிறோம். ஒரு விஷயம் சொல்லப்பட்டிருக்குன்னா அது தேவையான இடங்களில் தேவையான நேரங்களில் கடவுள் தன்னுடைய பிள்ளைகளுக்கு செய்யக்கூடிய ஒரு அற்புதமாக இருக்கிறது. அது நம்முடைய விசுவாசத்தினுடைய அளவை பொறுத்து அது ஒருவேளை நாம் முழுசாக நம்பணும்,
இதெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஒருவேளை அந்த விசுவாசத்தின் மேலே எனக்கு கடவுள் மேலே நம்பிக்கை இருக்கலாம், ஆனால் நான் ஜெபிக்கிற அந்த ஜெபத்தில் கூட எனக்கு சில நேரத்தில் சந்தேகம் இருக்கலாம். அப்படிப்பட்ட நேரங்களில் கூட அற்புதங்கள் கிடைக்காமல் போகும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது. அதனால் இது செஞ்சால் தான் ஒருத்தன் கிறிஸ்தவன் அப்படிங்கிறது இல்லை. எப்போ இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய சொந்த இரத்தத்தினாலே கழுவப்பட்டு இயேசுவை தன்னுடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு என்னுடைய பாவங்களை இயேசு தன்னுடைய இரத்தத்தினாலே கழுவினார் என்று சொல்லி அவரை தன்னுடைய இரட்சகராக அறிக்கை எடுக்கிறானோ அவன் தான் கிறிஸ்தவன் என்று வேதம் சொல்லுகிறது. அதனால் இதெல்லாம் செஞ்சவங்க தான் கிறிஸ்தவங்க அப்படின்னு பைபிள் ஒருபோதும் சொல்லலை. அதுக்கு டெஸ்ட் வைக்க வேண்டிய அவசியமும் கிடையாது. இது முதல்ல புரிந்து கொள்ளணும். இப்படி நீங்கள் டெஸ்ட்டெல்லாம் கேட்கணுன்னா எங்களுக்கும் நிறைய டெஸ்ட்டெல்லாம் இருக்குது. இது மாதிரி பல வருடங்களுக்கு முன்பாக பல இஸ்லாமிய குழுக்கள் இப்படி தான் எங்ககிட்ட எங்களுக்கு டெஸ்ட்டு வச்சு காமிங்க, ஏதோ இருக்கு விஷத்தை குடிச்சு காமிங்க, இப்படியெல்லாம் பலரும் கேள்வி கேட்டிருக்கிறார்கள். பல இஸ்லாமிய அமைப்புகள் எங்களிடத்துல கேள்வி கேட்டது போது நாம் அவங்களுக்கு ஒரு பதிலை சொல்லியிருக்கிறோம். இதுக்கு இஸ்லாமிய அமைப்புகளோடு நடந்த விவாதங்களிலே நாம் கொடுத்த பதில். அந்த பதிலை நான் உங்களுக்கு இது கூட இணைக்கிறேன். அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. அதில் உங்களுக்கு தெரியும். ஒருவேளை இல்லைல்ல அந்த இதை செஞ்சாதான் அப்படின்னா டெஸ்ட்டு உங்களுக்கும் நாங்கள் வைக்க வேண்டிய டெஸ்ட்டுகள் நிறைய இருக்கும். அதையும் நீங்கள் சமாளிக்கணும். அதனால் அந்த வீடியோ பாருங்க, நான் பிறகு உங்களோட பேசுகிறேன். முக்கியமான ஒரு சோதனையை ஜனாப் பிஜே அவர்கள் நம் முன் வைத்திருக்கிறார்கள். ஜனாப் பிஜே அவர்கள் ஒரு நச்சு பாட்டில் நம்மகிட்ட கொடுத்திருக்கிறாரு. And he has asked to drink it. அதை நாம குடிக்கும்படியாக சொல்லி இருக்கிறார். Janab PJ sir, if you have read the Bible properly, ஜனாப் பிஜே அவர்களே, நீங்கள் வேதாகமத்தை சரியாக படித்திருந்தால் this is not a test. இது ஒரு சோதனை அல்ல. This is a gift from the God. இது தேவனிடத்திலிருந்து வந்த ஒரு பரிசு. 1 Corinthians chapter 12 verse 4 and 4 to 6 says these are the gifts of the Holy Spirit. அங்கே 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 4-5 வசனங்களில் சொல்கிறது இவைகள் எல்லாம் பரிசுத்த ஆவியுடைய வரங்கள் என்று சொல்லி. This is the promise of the God. தேவனுடைய வாக்குத்தத்தம். Mark chapter 16 actually gives the promise exactly as Psalms 91 gave it to the Old Testament. பழைய ஏற்பாட்டிலே 91ஆம் சங்கீதம் எவ்விதமாக கொடுக்கப்பட்டதோ அதே போல புதிய ஏற்பாட்டிலே இந்த விதமான வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. மார்க் 16ல. In Psalms 91 verse 13 we see that you shall tread upon the lion and the cobra and the young lion and the serpent you shall trample under the foot. நீங்கள் சிங்கத்தின் மேலும் பால சிங்கத்தின் மேலும் நடந்து சர்ப்பத்தையும் வலு சர்ப்பத்தையும் மிதித்து போடுவீர்கள் என்று சொல்லி சங்கீதம் 91ல சொல்லப்பட்டிருக்கிறது. Did any of the Old Testament prophets do test the Lord in this? இதுல எந்த பழைய ஏற்பாடு நபிமாரும் இத சோதிச்சு பார்த்திருக்காங்களா? They never tested. அவர் ஒரு நாளும் சோதனை செய்ததில்லை. But ஆனால் quoting Psalms 91 there was a test offered to one of the great our Lord Jesus Christ. அந்த 91ஆம் சங்கீதத்தில் சொல்லப்பட்ட அந்த ஒரு பெரிய சோதனை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு வந்தது. Satan used this test. சாத்தான் இந்த சோதனையை பயன்படுத்தி Satan quoted Psalms 91 அங்கே சங்கீதம் 91ஐ மேற்கோள் காட்டி and asked Jesus, you do this and prove that you are the son of God. நீ இதை செய்து தேவனுடைய குமாரன் என்று நிரூபியும் என்று சொன்னான். And to the Satan சாத்தானுக்கு இயேசு கிறிஸ்து சொன்னார், Lord Jesus Christ said, you shall not test the Lord. தேவனை சோதிக்க கூடாது, பரீட்சித்து பார்க்க கூடாது என்று சொன்னார். As I said from the beginning, we stand by what Jesus has said for us. இயேசு கிறிஸ்து எங்களுக்கு எதை சொல்லி இருக்கிறாரோ அதன் பின்னாடி நாங்கள் இருக்கிறோம். We shall not test the Lord. நான் தேவனை சோதித்து பார்ப்பதில்லை. In fact, there is no need to test on this point. ஏனென்றால் இதை குறித்து நாம் சோதிக்க வேண்டிய அவசியம் இல்லை. This has been already been proven both in the Old Testament and in the New Testament. இது பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் நிரூபிக்கப்பட்ட ஒன்று. Daniel chapter 6, Daniel was put in the lion's den and he was saved. அங்கே தானியேல் சிங்க கெபியிலே போடப்பட்டான், அவன் காப்பாற்றப்பட்டான். He never tested the Lord. ஆனால் தேவனை அவன் ஒருபோதும் சோதித்ததில்லை. Acts chapter 2, the Christians spoke in tongues. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்திலே அப்போஸ்தலர்கள் அந்நிய பாஷையிலே பேசினார்கள். Acts chapter 5, apostles healed the sick. அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரத்திலே அப்போஸ்தலர்கள் நோயாளிகளை சுத்தப்படுத்தினார்கள். Acts chapter 28, a viper bite the hand of the apostle Paul, yet he was saved from that poison. அங்கே அப்போஸ்தலர் 28ஆம் அதிகாரத்திலே ஒரு சர்ப்பம் விரியன் பாம்பு அவர் பவுலை கடித்தது, ஆனால் அவருக்கு ஒன்றும் நடக்கவில்லை. So these things the Lord has promised, the Bible has already shown that this is fulfilled. இந்த வாக்கியங்கள் மூலமா நாம் தெரிந்து கொள்வது என்னன்னா வேத வசனம் உண்மை என்று சொல்லி நாம் தெரிந்து கொள்கிறோம். So what Lord Jesus Christ said to the Satan, I am going to say it to PJ. இப்போ சாத்தான் இயேசு கிறிஸ்து சாத்தான் இடத்துல சொன்ன காரியத்தை நாம் ஜனா பிஜே அவரிடத்துல சொல்ல போகிறோம். You shall not test the Lord. நீங்கள் தேவனை சோதிக்க கூடாது, பரீட்சித்து பார்க்க கூடாது. No. But there is a test for them. ஆனால் அவர்களுக்கு ஒரு சோதனை இருக்கிறது. In Surah chapter 16 verse 99,
சூரா 16:99வது ஆயத்துல Allah promises that Satan has no authority over the believers. அங்கே விசுவாசிகள் மேல் சாத்தானுக்கு எந்த அதிகாரமும் இல்லை. But Allah couldn't never fulfill this promise. ஆனா அல்லாஹ் இந்த ஒரு வாக்குத்தத்தத்தை அவரால் நிறைவேற்ற முடியவில்லை. In Sahih Bukhari volume 4 book number 53 hadith number 400, சஹீஹ் புகாரி வால்யூம் 4 புத்தகம் 33 400வது எண்ணிலே Hazrat Muhammad was under the magic spell and Allah could not save his prophet from the magic spell. ஹஜ்ரத் முகமது அவர்கள் மந்திர கட்டில் இருந்தார்கள், அல்லாஹ் அவர்களை காப்பாற்ற முடியவில்லை. In fact, my brothers, உண்மையாய் சொன்ன போனார் சகோதரர்களே, regarding the poison, நச்சை குறித்து Hazrat Muhammad has given a medicine. ஹஜ்ரத் முகமது அவர்கள் ஒரு மருந்தை கொடுத்திருக்கிறார்கள். In Sahih Bukhari, சஹீஹ் புகாரி volume 7, வால்யூம் 7 hadith number 664, ஹதீஸ் நம்பர் 664 and hadith number 671, ஹதீஸ் நம்பர் 671 Hazrat Muhammad said, if somebody takes an even numbers of dates, இங்கே அவங்க குறிப்பிட்ட பேரீச்ச பழங்களை சாப்பிட்டால், and dates, if they take dates, even number of dates like 3, 5, 7, 9, odd numbers of dates. அங்கே 3, 5, 7 என்று சொல்லப்படுகிற அந்த அளவுக்கு இந்த பேரீச்ச பழங்களை சாப்பிட்டால் Poison will not have an effect on them. நச்சு ஆனது அவர்கள் மீது எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாது. Janab PJ sir, you can take these dates and you can eat 3, 5, 7, 9, 11 as much as you want, but only odd numbers, okay? ஜனாப் சார் அவர்களே, இதுல இருக்கிற பேரீச்ச பழங்களை 3, 5, 7, 11 எல்லாவற்றையும் அந்த ஒற்றை எண்களில் நீங்க வந்து சாப்பிடு, எவ்வளவு வேண்டுமானாலும் நீங்கள் சாப்பிடலாம். And this is a medicine. இது ஒரு மருந்து என்று This சொல்லுங்க. is not a promise. இது ஒரு வாக்கு அல்ல. And medicines has to be tested. அந்த மருந்தானது சோதிக்கப்பட வேண்டும். Who can test the medicine? யார் அந்த மருந்தை சோதித்து பார்க்க Before முடியும்? he gives us these things to us, he has to eat this and test the medicine and prove that Hazrat Muhammad was the doctors of doctor. அங்கே இந்த எங்களை சோதிப்பதற்கு முன்பதாக இந்த சோதனையை அவர் எடுத்து ஹஜ்ரத் முகமது அவர்கள் மருத்துவர்களுக்கெல்லாம் மருத்துவர் என்பதை அவர் நிரூபிக்க So வேண்டும். he can eat the dates and drink the poison that he had got, and he can prove that Hazrat Muhammad was right. இங்கே அவர் இந்த பேரிச்சம்பழங்களை சாப்பிட்டு இந்த பாய்சனை குடித்துவிட்டு ஹஜ்ரத் முகமது சரி என்பதை அவர் வந்து நிரூபிக்க வேண்டும். ஓகே, இப்போ இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ மூலமாக நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, இனிமேற்கொண்டு உங்களுடைய வாதங்களுக்கு தவறு என்று சொல்லி ஒருவர் வந்து வாதிட்டால் முதல்ல வந்து அந்த தவறுக்கு இல்லை இது சரின்னு நீங்கள் வாதிடமே ஒழிய நீங்கள் ஒரிஜினல் கிறிஸ்டினாக இருக்கணும், இல்லை ஒரிஜினல் இந்த மதத்தை சேர்ந்தவராக இருக்கணும் அவசியம் கிடையாது. அவருக்கு நம்பிக்கை இருக்கலாம், நம்பிக்கை இல்லாமல் கூட போகலாம். ஆனால் கேட்குற கேள்விகள் உங்களுடைய இது சரியானது தானா அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. அப்போ அந்த கேள்விகளுக்கு நீங்கள் பதில் சொல்லணும். இப்போ ஒரு இஸ்லாமியர் வருகிறார், அவர் நான் இஸ்லாமியனாக இருக்கேன், உங்கள்கிட்ட கேள்வி கேட்குறாருன்னா நீங்கள் இஸ்லாமிய நம்பிக்கையை விமர்சிங்க, தப்பு கிடையாது. அதே மாதிரி ஒரு கிறிஸ்தவர் உங்கள்கிட்ட கேள்வி கேட்கும்போது கிறிஸ்தவ நம்பிக்கையை விமர்சிங்க, அது தவறு அல்ல. ஆனால் நீங்கள் ஒரிஜினல்னு நீங்கள் எங்களுக்கு நிரூபித்து காமிச்சிட்டு தான் வந்து எங்கள்கிட்ட கேள்வி கேட்கணும் அப்படிங்கிறது வந்து எந்த அடிப்படையிலும் சரியானது அல்ல. இப்போ ஒரு நாத்திகரே நம்மகிட்ட கேள்வி கேட்கிறாருன்னா அவருக்கு அந்த நாத்திக நம்பிக்கையை குறித்து நம்ம நிறைய கேள்விகளை வைப்போம். ஒருவேளை சனாதனத்தை நீங்கள் நம்புகிறீங்கன்னா உங்களோட சனாதனத்தை குறித்த கேள்விகள் உங்களுக்கு நிச்சயமாக திரும்ப வரும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. அதனால கேள்வியே கேட்கக்கூடாதுங்க, கேள்வி கேட்டாலே எனக்கு வந்து அவ்வளோதான், நான் வந்து எனக்கு பதில் இல்லைங்கிறத ஒரு மனுஷன் எவ்வளவு அழகாக ஏமாத்துறாரு அப்படிங்கிறத பார்க்கணும். ஒரு அறிவாளியாகவே அவர் இல்லை, ஒரு மனப்பிறழ்வு ஏற்பட்ட ஒரு நபராக இந்த கலவை வெங்கட் அவர்கள் இந்த வீடியோவில் பேசுகிறத பார்க்குறோம். அடுத்தபடியாக ஒரு விமர்சனத்தை வைக்கிறார். நம்ம விமர்சனத்துக்குள்ளே போகலாம். ஏன்னா நம்ம நேரத்தை இவர் போல் இந்த காமெடி டைம் மாதிரி நம்ம நகைச்சுவைக்காக இந்த நேரத்தை நான் வீணடிக்க விரும்பலை. அதனால் முக்கியமான விஷயத்துக்கு போக விரும்புகிறேன். இயேசு கிறிஸ்துவை பற்றி இவர் என்ன செய்கிறார் அப்படின்னா, சொல்லப்படாத கதையை நான் சொல்கிறேன், யாருக்குமே தெரியாதெல்லாம் நான் சொல்கிறேன் அப்படின்னு பெரிய புருடா விடுறார். அதாவது இதெல்லாம் வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயத்தையே யாருக்கும் தெரியாது அப்படின்னு இவர் ஒரு கதையை சொல்கிறது தான் வந்து ரொம்ப வேடிக்கையாக இருக்குது. பைபிளில் 2000 வருஷமாக கிறிஸ்தவர்கள் வாசிக்கக்கூடிய ஒரு வசனத்தை எடுத்து வச்சுக்கிட்டு யாருக்குமே தெரியாது நான் சொல்கிறேன் அப்படிங்கிறாரு. எந்த அடிப்படையில் எனக்கு புரியலை. உதாரணத்துக்கு இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லும் பொழுது அவர் வந்து பெருந்திண்டிக்காரராக இருந்தார், குடிகாரராக இருந்தார் அப்படின்னு இயேசுவே சொல்லியிருக்கிறாரு. இயேசுடைய காலத்திலேயே அவரை பற்றி அப்படி தான் சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு இவர் ஒரு விமர்சனத்தை வைக்கிறார். இயேசுவை அவர் ஒரு பெருந்தீனி, அவர் ஒரு குடிகாரர் என்று பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு விஷயம் ஒரு புத்தகத்திலிருந்து நம்ம எடுக்கிறோம் அப்படின்னு சொன்னா அந்த புத்தகத்தில் எதற்காக அந்த விஷயம் எழுதப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற அடிப்படையும் தெரிந்து நாம புரிந்து பேச வேண்டும். இப்போ உதாரணத்துக்கு நம்முடைய தலைவர்கள் யாரோ ஒருத்தர் வந்து என்னை இப்படி விமர்சனம் பண்றாங்க, நான் வந்து இப்படி நேர்மையானவனா இருக்கிறேன் அப்படின்னு சொன்னா
பாருங்க இவர் திருடனாக இருந்திருக்கிறார் அப்படின்னு நம்ம சொல்ல முடியுமா? என்னை திருடன்னு சொல்றாங்க, நான் வந்து ஏமாத்தவே இல்லை, நான் உண்மையா இருக்கேன்னு ஒரு தலைவர் எழுதுறார், ஒரு புத்தகத்தில் எழுதியிருக்காருன்னு வச்சுக்கோங்க. யாரோ ஒருத்தர் அவர் திருடன் விமர்சனம் பண்ணியிருக்காங்க, ஆனால் அவர் நேர்மையார், அதனால என்ன செஞ்சிருக்கிறாரு, தன்னுடைய நேர்மையான எல்லா கணக்கு வழக்குகளையும் ஒப்படைத்திருக்கிறார். இப்படிதான் நம்ம புரிந்துக்குவோம். இவர் என்ன சொல்ல வர்றார் அப்படின்னா, பாத்தீங்களா யாரோ ஒருத்தன் அவரை திருடன் சொல்லியிருக்காரு, அதனால அவர் திருடன் அப்படின்னு விமர்சித்தா எவ்வளவு ஒரு மூடத்தனமா இருக்குமோ அந்த அளவுக்கு ஒரு தவறான ஒரு புரிதலோடு கூட அவர் வேதாகமத்தை விமர்சிக்கிறார். உதாரணத்துக்கு மத்தேயு சுவிசேஷத்தில் 11வது அதிகாரம் 18வதிலிருந்து 19வது வசனம் இப்படி சொல்லுகிறது, எப்படி எனில் யோவான் போஜனபானம் பண்ணாதவனாய் வந்தான், அதற்கு அவர்கள் அவன் பிசாசு பிடித்திருக்கிறவன் என்றார்கள். மனுஷகுமாரன் போஜனபானம் பண்ணுகிறவராய் வந்தார், அதற்கு அவர்கள் இதோ போஜன பிரியனும் மதுபான பிரியனுமான மனுஷன் ஆயக்காரர்களுக்கும் பாவிகளுக்கும் சிநேகிதன் என்கிறார்கள். ஆனாலும் ஞானமானது அதன் பிள்ளைகளால் நீதி உள்ளதென்று ஒப்புக்கொள்ளப்படுகிறது என்று இந்த வசனம் சொல்லுகிறது. பாருங்க, இந்த வசனத்தை இயேசு கிறிஸ்து தான் குறிப்பிடுகிறார். ஏன்னா என்ன குறிப்பிடுகிறார்னா, யோவான் சானகன் நார்மலான ஒரு மனுஷங்க சாதாரணமாக சாப்பிட்றது போல் அவன் சாப்பிடாம அப்படிப்பட்ட ஒரு தன்மையில் இருந்தபோது நீங்கள் அவனை என்ன சொன்னீங்க, பிசாசு பிடிச்சவன்னு சொல்லிட்டீங்க. நான் வந்து நார்மலாக சாதாரண மனிதர்கள் போல உண்டு உறங்குகிற என்ன நீங்கள் என்ன சொல்கிறீங்க, மதுபான பிரியன்றீங்க, போஜன பான பிரியன்றீங்க அப்படின்னு சொல்லி அவருடைய குற்றச்சாட்டுகளுக்கு எதிராக பேசுகிற ஒரு விஷயத்தை பார்க்குறோம். அப்போ ரொம்ப முக்கியமாக இயேசு அந்த இடத்துல பயன்படுத்தின வார்த்தை, யோவான் ஸ்தானகனுக்கு பிசாசு பிடிச்சவன் சொல்றீங்க, அது தப்புங்கிறார். அதே மாதிரி இயேசுவை பார்த்து நீங்க போஜன பிரியன் என்றோ மதுபான பிரியன் சொன்னா தப்புங்கிறார். எதிராக சொல்லக்கூடிய ஒரு வசனத்தை, ஒரு வார்த்தையை எடுத்துக்கிட்டு இயேசு காலத்திலேயே அவர் இப்படிதான் சொன்னாங்க அப்படின்னு பதிவு பண்றார். இயேசு காலத்துல யோவான் ஸ்தானகனை பிசாசு பிடித்தவன் சொன்னார்கள், அது இயேசு ஒத்துக்கொண்டாரா அல்லது உண்மையாது? இல்ல. இயேசு கிறிஸ்துடைய முன்னாடியாக வந்த யோவான் ஸ்தானகன் அவர் கடவுளால் அனுப்பப்பட்டவர் அப்படிங்கிறத வேதாகமம் பதிவு செய்கிறது. கடவுளால் அனுப்பப்பட்ட ஒரு தீர்க்கதரிசியை பார்த்து அந்த மக்கள் மனமுரண்டாக அவர்கள் பிசாசு பிடித்தவர்கள் என்று சொன்னார்கள் அப்படிங்கிறது தான் அங்கே பதிவு பண்ணப்படுகிறது. அப்போ அந்த மக்களுடைய ஸ்டேட்மெண்ட் தப்பு, அவர்களுடைய உண்மைத்தன்மை வேறு அப்படிங்கிறத குறிப்பிடுறதுக்காக இயேசு பயன்படுத்தி இந்த வார்த்தையை எடுத்து வச்சுக்கிட்டு இயேசு பெருந்தீனிக்காரராக இருந்தார், அதனால தான் அவர் வந்து சிலுவையில் உடனே மரிச்சிட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க. 6 மணி நேரத்தில் செத்துட்டாரு, ஏன்னா இல்லைன்னா பல நாட்கள் அவங்க சிலுவையில் கிடப்பாங்க அப்படின்ற மாதிரி ஒரு தவறான ஒரு விஷயத்தை பதிவு பண்ணுறார். இயேசுவுக்கு தொந்தியும் தொப்பையுமாக இருந்திருக்கு, அதனால தான் அவர் சிலுவையில் அரைஞ்ச உடனே மூச்சு இது ஆகி அவர் இறந்துட்டாரு, 6 மணி நேரத்தில் இறக்க மாட்டாங்க, இல்லைன்னா பல நாட்கள் அவங்க வந்து சிலுவையில் கிடப்பாங்க அப்படின்னு ஒரு விஷயத்தை பதிவு பண்றாரு. நிறைய தொப்பை போட்டிருக்கலாம், தொந்தி போட்டிருக்கலாம், அப்போ வந்து சிலுவையில் அடிச்சா சீக்கிரம் உயிர் விட்டு விட்டார் அப்படிங்கிற சந்தேகம் எனக்கு எப்பவுமே உண்டு. முதல்ல வரலாற்றை மருத்துவ ரீதியாக உங்களுக்கு அணுக தெரியல, ஏன்னா வேதாகமும் அதற்கான எல்லா பதிவுகளையும் சொல்லுகிறது. அவர் அதற்கு முன்பாகவே பல மணி நேரங்கள் அவர் வந்து சித்திரவதை செய்யப்பட்டிருக்கிறார், அவர் வந்து சாட்டையினால் அடிக்கப்பட்டிருக்கிறார், அவருக்கு ஏற்கனவே ரத்தம் அதிகமாக வெளியேறி அவர் ஏற்கனவே உடல் சோர்வுற்றவராக மிகுந்த மோசமான ஒரு கண்டிஷனில் தான் அவர் சிலுவையிலே அறையப்படுறார். சிலுவையில் அறையப்பட்ட உடனே அவர் வந்து 6 மணி நேரத்தில் அவர் வந்து சிலுவையில் மரித்தார் என்பதை வரலாற்று ஆய்வாளர்கள், மருத்துவ ஆய்வாளர்கள் எல்லாமே ஆய்வு செய்து இது வந்து ஒரு சாதாரணமான ஒரு டெத், அதாவது ஒரு மனிதன் இவ்வளவு பிளட் லாஸ் ஆயிருந்தால் நிச்சயமாக சிலுவையிலும் அவருக்கு வந்து பிளட் லாஸ் ஏற்படும் போது, மூச்சு திணறல் ஏற்படும் போது நிச்சயமாக அவர் மரித்திருக்கிறதுக்கான வாய்ப்புகள் 100% இருக்கு அப்படிங்கிறத ஒத்துக்கொண்ட எத்தனையோ மருத்துவ ஆய்வாளர்கள் இருக்கிறாங்க. அப்போ மருத்துவ ஆய்வாளருடைய எந்த கருத்தையுமே இவர் எடுத்துக்கொள்ளலை, அல்லது அதற்கு முன்பாக இருக்கக்கூடிய அந்த வரலாற்று பதிவுகளை எதையுமே ஒரு ஆய்வுக்கு எடுத்துக்கொள்ளாமல் இயேசு கிறிஸ்து தன்னை பற்றி தவறாக சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையை விமர்சித்து அதற்கு பதில் சொல்லி கொண்டிருந்த போது அந்த வார்த்தையை இவர் எடுத்துட்டு இயேசு வந்து அந்த காலத்தில் பெருந்தீனிக்காரராக இருந்தார், அவர் வந்து தொந்தியும் தொப்பையுமா இருந்தாருன்னு சொல்லி ஒரு அறிவீனமான ஒரு மோசமான ஒரு புரிதலோடு ஒரு மனிதன் வாதத்தை வைப்பார் என்று சொன்னால் அவருடைய நிலை எப்படி இருக்கிறது, தர்மியான சகோதரர் கலவை வெங்கட் அவர்களுடைய நிலை எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். எப்படியாகலும் ஒரு வழியில் நாம் என்ன செய்யணும், கிறிஸ்தவத்தை வந்து கேவலமாக பேசணும், இயேசு கிறிஸ்துவ கேவலமாக பேசணும் அப்படிங்கிறத இவர் விரும்புகிறார். அதைத்தான் வந்து அவர் வந்து இங்கே காண்பிக்கிறார். அதை பற்றி நமக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் இவர் வந்து நேரடியாகவே திட்டிட்டு போயிடலாம். அது எதுக்கு வந்து ரொம்ப பெரிய அறிவுபூர்வமாக பேசுகிற மாதிரி அந்த அறிஞர் சொன்னார் இந்த அறிஞர் சொன்னார்னு ஒரு டுபாக்கூர் மேனெல்லாம் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமானது. நீங்கள் இயேசுவை நேரடியாக திட்டணும்னு விரும்பினா நேரடியாக திட்டிட்டு போங்க, அதை பற்றி கவலை இல்லை. ஆனால் முக்கியமாக இப்படிப்பட்ட விஷயங்களை எடுத்து வச்சு ரொம்ப அறிவாளி மாதிரி உங்களை காண்பிக்கிறது அப்படிங்கிறது உங்களை வந்து ரொம்ப மோசமான ஒரு நிலைக்கு தள்ளிவிடுது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. இப்போது
இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருந்தது அப்படிங்கிறத வேதாகவும் நமக்கு காண்பித்து கொடுக்கிறது. அவர் ஒவ்வொரு ஏரியாவாக அவர் தன்னுடைய பயணங்களை செய்து கொண்டே இருக்கிறார், நடந்து கொண்டே இருக்கிறார், ஒவ்வொரு ஏரியாவுக்கும் அவர் கடந்து போய் கொண்டே இருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம வேதாகமத்தில் பார்க்குறோம். அவர் ஏதோ ஒரு இடத்துல உட்காந்து நல்லா சாப்பிட்டு தொப்பையும் வளர்த்து கொண்டவராக இல்லை. அவர் அது மட்டும் சொல்லலை, நிறைய பாதிரியார்கள்லாம் தொப்பையுமா இருக்கிறாங்க அப்படின்லாம் சொல்றாரு. பாஸ்டர்கள், பாதிரிகள் இவ எல்லாரும் பார்த்தா பெரிய தொந்திமார்களாகத்தான் இருப்பார்கள். எல்லாரும் பெருந்தீனிகள், குடிகாரர்கள். இவர் யாரை கிண்டல் பண்றாருன்னு எனக்கு புரியல. ஏன்னா இந்த தொந்தியும் தொப்பையுமா இருக்கிறது நான் யார் கிறிஸ்தவங்க மட்டும்தான் இருக்கிறாங்களா? மற்ற மதத்தவர்கள் தொந்தியும் தொப்பையுமா இல்லையா? இல்ல மற்ற மத பூசாரிகள் தொந்தியும் தொப்பையுமா கிடையாதா? யோசிச்சு பாருங்க. இதெல்லாம் ஒரு அறிவீனமான வாதம் அல்லவா? ஒரு தனி மனிதர்களை அவர்களோட உடல் ரீதியாக விமர்சிப்பது அப்படிங்கிறது எவ்வளவு ஒரு மோசமான விமர்சனம் அப்படிங்கிறது திங்க் பண்ணி பாருங்க. இதுதான் இவருடைய காழ்ப்புணர்வு அப்படிங்கிறோம். இவர் தன்னுடைய சமயத்தில் இருக்கிறவங்களே இவர் தாக்குற மாதிரி தான் தோணுது எனக்கு. தொந்தியும் தொப்பையும் இல்லாதவங்க யாரா இருந்தாங்க? யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு இருக்கிறவங்கள நம்ம பெரும்பகுதியாக பார்க்குறோம், எல்லாம் தொந்தியும் தொப்பையும் தான் இருக்கிறாங்க. அப்போ இவர் யாரை திட்டுறாரு? அப்போ யோசிச்சு பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயமா இருக்கு. இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரித்ததற்கான காரணம் அவருக்கு ஏற்பட்ட அந்த இரத்தத்தினுடைய அதிகப்படியான இரத்த வெளியேற்றம் அவருடைய சரீரத்திலிருந்து அப்படிங்கிறதும், குறிப்பாகவே உயரத்தில் ஒரு மனிதன் கட்டி தொங்க விடப்படும்போது அவனுக்கு ஏற்படக்கூடிய மூச்சு திணறல், இது இயற்கையான ஏற்பட்ட ஒரு மரணம் அப்படிங்கிறத இன்றைக்கு ஆய்வாளர்களும் சரி, ஆராய்ச்சியாளர்களும் சரி, அறிஞர்களும் சரி அது ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம்தான். ஆனால் இப்படிப்பட்ட மனமுரண்டு பிடித்தவர்கள் தான் என்ன செய்கிறாங்க, இப்படிப்பட்ட ஏதாவது ஒரு காரணம் பைபிளில் கிடைச்சிருமா அப்படின்னு நினைக்கிறாங்க. இன்னும் இது மறைக்கப்பட்ட மாதிரி வேற அவர் சொல்லிக்கிறார். இது ஒன்றும் மறைக்கப்படவே இல்லை, பைபிளில் இது சொல்லியிருக்குது. 2000 வருஷமா இதை கிறிஸ்தவர்கள் படித்து கொண்டு தான் இருக்கிறாங்க. யாருக்கு தெரியாத விஷயத்தெல்லாம் இவர் புதிதாக சொல்லவில்லை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. அடுத்தபடியாக பயன்படுத்தக்கூடிய 2 முக்கியமான விஷயங்கள் என்னென்னா, இயேசு கிறிஸ்து சமாதானத்தை அனுப்ப வரல, பட்டயத்தை அனுப்ப வந்தார் அப்படின்னு சொல்லியிருக்குது. அதனால இயேசுவனுடைய சீடர்கள்லாம் வரி வசூல் பண்ணுறவங்களா இருந்தாங்க. இப்படி இவர் போகிற போக்கில் ஒரு விஷயத்த சொல்லிட்டு போயிடும். அதனால் பிரிட்டிஷாரெல்லாம் வரி வசூல் பண்ணாங்க, அதனால் இயேசுனுடைய சீடர்களும் வரி வசூல் பண்ணாங்க. சமாதானத்தை கொண்டு வரல இயேசு, பட்டயத்தை தான் கொண்டு வருவேன்னு சொன்னார், அதனால் எல்லாரும் போரிட்டாங்க. இப்படி இவருக்கு வாயில் என்னெல்லாம் வருமோ அதெல்லாம் சொன்னார். இயேசுடைய சீடர்களுடைய பெரும்பகுதியானவர்கள் வரி வசூலிப்பவர்கள் அல்ல என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். வரி வசூல் செய்யக்கூடியவர்கள் அன்றைக்கு சமுதாயத்தால் ஒதுக்கப்பட்டவர்களாக இருந்தார்கள். ஏன்னா அவர்கள் ரோமர்களுடைய சட்டத்துக்கு கீழ்ப்படிந்தவர்களாக இருந்தார்கள் அப்படிங்கிறதுனால. ஆனால் எப்பொழுது அவர்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டார்களோ அன்றைக்கு அவர்கள் தங்களுடைய தவறான வழிகளிலிருந்து அவர்கள் மனம் திரும்பினார்கள். உதாரணத்துக்கு இயேசுவோடு கூட இருந்த மத்தேயு, லேவி அப்படிங்கிற மத்தேயு, அவர் ஒரு வரி வசூல் செய்பவராக இருந்தார். ஆனால் எப்பொழுது அவர் இயேசுவை ஏற்றுக்கொண்டாரோ அன்றைக்கு தன்னுடைய வேலைகளை விட்டு அவர் ஆயத்துறையிலிருந்து அவர் வெளியேறி அவர் இயேசுவோடு கூட நடக்க தொடங்கி விட்டார். அதே மாதிரி சகையு என்கிற ஒரு நபரை பார்க்கிறோம். அவர் இயேசு கிறிஸ்து எப்பொழுது அறிந்து கொண்டாரோ அன்றைக்கே தன்னுடைய சொத்துக்களை எல்லாம் மக்களுக்கு கொடுத்து விடுவேன் என்று சொல்லி அவர் சொன்னதை வேதாகமத்தில் பார்க்க முடியும். அப்படியானால் இயேசுவை ஏற்றுக்கொண்ட அநியாயமாக சம்பாதித்து கொண்டிருந்த ஆயக்காரர்கள், அதாவது வரி வசூல் செய்பவர்கள், தங்களுடைய பாவங்களிலிருந்து அறிக்கையிட்டு அவர்கள் மனம் திரும்பி அவர்கள் இயேசுவின் நிமித்தம் தங்களுடைய வாழ்க்கையிலே அவர்கள் தங்கள் சம்பாதித்த பணங்களையும் மற்றவர்களுக்கு கொடுத்து அவர்கள் தங்கள் வாழ்க்கையை அவர்கள் பரிசுத்தப்படுத்தி கொண்டார்கள் அப்படிங்கிறத வேதாகம வசனங்கள் நமக்கு காட்டி கொடுக்கிறது. அது ஒன்று. ரெண்டாவது, இயேசு சமாதானத்தை அனுப்புவதில்லை, பட்டயத்தை அனுப்ப வந்தார். பொதுவாகவே பைபிளை விமர்சிக்கக்கூடியவர்களுக்கு இருக்கக்கூடிய சில ஆங்காங்கே இருக்கக்கூடிய வசனங்களை இது ஒன்று. பைபிளை பொறுத்த வரைக்கும் நமக்கு தெரியும், பைபிள் ஒரு விஷயத்தை பட்டயம் அப்படின்னா நேரடியாகவே பட்டயம் அப்படின்னு எடுத்துக்கொள்ள முடியாது அப்படிங்கிறத நீங்கள் பைபிளில் படிக்கலாம். உதாரணத்துக்கு அன்னை மரியாள் இடத்துல போகும்போது அந்த மகனை பார்த்து சொல்லும்போது உன் ஆத்துமாவை ஒரு பட்டயம் ஊடுருவிப்பாயும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை அன்னை மரியாள் கேட்டு அது மனதிலே வைத்து கொண்டார்கள்னு சொல்லுவாங்க. அப்போ இதுக்கு என்ன அர்த்தம்? அவங்கள டைரக்டாக ஒரு கத்தி குத்திருச்சு அப்படின்னு அர்த்தமா? இல்லை. இந்த வேத வசனங்கள் இருபுறமும் கருக்குள்ள பட்டயமாக இருக்கிறது அப்படின்னு பைபிள் சொல்லுது. அப்போ இந்த வேத வசனம் எல்லாம் என்ன கத்தியா எல்லாத்தையும் வெட்டுறதுக்கு? இது வெட்டுன்னே சொல்லுது. இது ஊனையும் உருவ குத்தத்தக்கதாக இருக்கிறது இந்த வேத வசனங்கள் அப்படின்னு சொல்லும்போது என்ன அர்த்தம்னா, பைபிளை பொறுத்த வரைக்கும் நேரடியான பொருளில் பயன்படுத்தப்பட்ட இடங்களும் உண்டு, ஓமையாக ஓமானமாக சொல்லப்பட்ட இடங்களும் உண்டு. அப்போ இதை பற்றி உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா நீங்கள் முதல்ல பைபிளை படிக்க ஆரம்பிச்சிருக்கணும். பைபிளை கிரமமாக நீங்கள் வாசித்து அதை பற்றி தெரிந்திருந்தால் உங்களுக்கு எது ஓமை, எது ஓமானம் அல்லது எது நேரடி பொருள் இருக்குது அப்படிங்கிறது தெரியும்.
ஆனால் கலை வெங்கட் சொல்றாரு, அது எப்படி ஒன்று ஓமை ஒன்று ஓமானம், அதை நீங்கள் அந்த பொருளோடு அந்த பக்கத்தில் முன்பாக பின்பாக அல்லது இதை குறித்து வேறு இடங்களில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, இதனுடைய ஆக்கியோன் என்ன சொல்லுகிறார், இதையெல்லாம் படித்து தான் இதனுடைய பொருள் என்ன, இந்த பட்டயம் சொல்லப்படுகிற இடத்துல வருகிற வார்த்தைக்கான பொருள் என்னன்றதை நம்ம புரிஞ்சுக்க முடியும். உதாரணத்துக்கு அங்கே என்ன சொல்றாரு அப்படின்னா, எப்பெல்லாம் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் போது ஆண்டவர் சொல்றாரு, உலகம் தரக்கூடாத சமாதானத்தை நான் உங்களுக்கு வைத்து போகிறேன்றார். இதுவும் இயேசு கிறிஸ்து சொன்னதுதான். அப்போ நான் சமாதான காரணர்னு சொன்னவர், அவருடைய பேரே சமாதான பிரபுன்னு குறிப்பிடப்பட்டிருக்கும் போது அவர் சொல்றாரு, நான் சமாதானத்தை எல்லாம் பட்டயத்தை அனுப்ப வந்திருக்கிறேன்றார். இது ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, ஒரு பக்கத்துல உலகம் தரக்கூடாத சமாதானத்தை மனிதர்களுக்கு கொடுக்கக்கூடியவர் இயேசு கிறிஸ்து அப்படிங்கிறத புரிந்து கொள்றோம். ஆனா அதே நேரத்துல உலகத்துல இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு பிரச்சனை, அதைத்தான் அங்க சொல்றாரு. நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டது நிமித்தம் உங்க குடும்பத்துக்குள்ளேயே குழப்பம் ஏற்படலாம், சொந்த சமுதாயத்துக்குள்ள குழப்பம் ஏற்படலாம், உங்க நாடுகளுக்குள்ள குழப்பம் ஏற்படலாம், அவர்கள் உங்களை விரோதிக்கலாம், உங்களுக்கு எதிராக மாறலாம். ஏன்னா சில உதாரணத்துக்கு திருடர்கள் கூட்டம் இருக்கு, ஒரு திருடர்கள் கூட்டத்தில் ஒருத்தர் இயேசுவை ஏற்றுக்கொள்றாரு. இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் போது மற்ற திருடர்கள் அந்த திருடனை பார்த்து என்ன சொல்லுவாங்க, நீ திருந்திட்டினா நாங்களாம் மாட்டிக்குவோம், அதனால நீ என்ன செய்ய, நீ திருடணும் மறுபடியும் சொல்லுவோம், இல்லை நான் திருட மாட்டேன்னு சொன்னா அங்க குழப்பங்கள் ஏற்படும். இதே ஒரு குடும்பத்தில் ஒரு இயேசுவை ஏற்றுக்கொள்ளும், நீ மதம் மாறிட்ட அப்படின்னு கூட பிரச்சனை வரலாம். இப்படி பல இதுவரைக்கும் நீ செய்த வந்த காரியங்களை நீ செய்யலை, இப்போ நீ செய்யணும் அப்படின்னு போது செய்ய மாட்டேன்னு சொன்னால் அங்கே குழப்பங்கள் ஏற்படும். இப்படி பல்வேறு விதங்களில் இயேசுவை ஏற்றுக்கொள்வது நிமித்தம் குழப்பங்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதான் இயேசு இங்கே சுட்டி காண்பிக்கிறார். அதனால் இந்த ரெண்டையும் நீங்கள் என்ன செஞ்சிட முடியாது, குழப்பிக்கொள்ள முடியாது. இயேசு சமாதானத்தின் பிரபு. அவர் சொல்றார், உலகம் தரக்கூடாத சமாதானத்தை நான் உங்களுக்கு வைத்து போகிறேன்கிறார். அதனால போகிற போக்கில் இயேசுடைய சீடர்கள் எல்லாம் அவர்கள் வரி வசூலிப்பவர்களாக இருந்தார்கள். கூட இருந்தவர்கள் தான் டாக்ஸ் கலெக்டர்ஸ் அண்ட் சினர்ஸ். இவர்கள் தான் இயேசுவோட கூட இருந்த அடிப்பொடிகள் அப்படிங்கறத பைபிளே சொல்றது. என்ன ஒரு அறிவீனமான ஒரு பேச்சுன்னு பாருங்க. எங்க ஆதாரம் இருக்கிறது? வேதாகமத்தில் எங்கேயாவது உங்களுக்கு அப்படிப்பட்ட ஆதாரம் இருக்கிறதா? ஒரு ஆதாரமும் கிடையாது. இல்லாத ஒன்றை இருப்பது போன்ற இவராக ஒரு கற்பனை செய்கிறார் என்றால் இவருக்கு ஒரு மனப்பிறழ்வு நோய் இருக்கிறது அப்படின்னு தெரிந்து கொள்ள வேண்டும். ஆனா இவர் என்ன சொல்றாருன்னா, இயேசு கிறிஸ்துவுக்கு மனப்பிறழ்வு நோய் இருக்குதுன்னு யார் சொல்லிட்டாங்க? ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் அறிஞர்கள் கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னு இவர் ஒரு வாதத்தை வைக்கிறார். அவர் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் அறிஞர்கள் இயேசு காலத்தில் இயேசு செய்தவைகள், அதாவது அவர் காற்றையும் கடலையும் அதட்டினதாக சொன்னது, அதற்கு பிறகு அற்புத அடையாளங்கள் நடைபெற்றது, இப்படிப்பட்ட காரியம், அவருக்கு சத்தம், அதாவது பிதாவினிடத்திலிருந்து வந்த சத்தம், இவர் நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாயிருக்கு, இதெல்லாம் அவருக்கு கேட்ட அந்த காரியங்கள்லாம் ஒரு மனப்பிறழ்வு நோய் அவருக்கு இருந்திருக்குது. அதனால தான் அவர் என்ன செய்கிறாரு, இப்படிப்பட்ட காரியங்களை அவர் நினைச்சுக்கிறாரு அப்படின்னு இவர் குறிப்பிட. இது இப்படி ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் ஒரு ஆய்வு செஞ்சாங்களாம். இப்படியெல்லாம் யாருக்கு தோன்றுமா அவங்கெல்லாம் மனப்பிறழ்வு நோய் ஏற்பட்டவர்கள், மனப்பிறழ்வு ஏற்பட்டிருக்கும் அவங்களுக்கு அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணினாங்க அப்படிங்கிறார். அவர்கள் இயேசு கிறிஸ்துவுக்கு மட்டும் அப்படி ஆராய்ச்சி பண்ணலை, பல நபர்கள், பைபிள் நபர்களுக்கும் அவர்கள் ஆராய்ச்சி பண்ணியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, உலகத்தில் இப்படிப்பட்ட மருத்துவ ஆராய்ச்சிகள் இந்திய தத்துவ ஞானிகளுக்கும் செய்திருக்கிறார்கள். உதாரணத்துக்கு ராமகிருஷ்ண பரமஹம்சர், அதே மாதிரி பிரபுபாதா அவர்களுக்கு செய்திருக்கிறாங்க. எல்லாரையும் அவர்கள் குறிப்பிடுகிறது, யாரெல்லாம் ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட முறையில் இப்படிப்பட்ட தரிசனங்களை பெற்றுக்கொண்டோம், இப்படிப்பட்ட சத்தத்தை கேட்டோம், இப்படி இயற்கைக்கு அப்பாற்பட்ட உணர்வுகள் ஏற்பட்டது அப்படின்னு சொல்லும்போது அவர்களுக்கெல்லாம் மருத்துவ ரீதியாக இப்படிப்பட்ட குறைகள் இருந்திருக்கிறது அப்படின்னு இவர்களாக அவர்களுடைய அனுபவம் அவங்களுக்கு இல்லாத அவங்க என்ன செய்றாங்க, அறிவியல் ரீதியாக இந்த விஷயங்களை அணுகும்போது இப்படிப்பட்ட ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்குறாங்க. இந்த ஸ்டேட்மெண்ட்டை எடுத்துக்கொண்டு இயேசுவோட பொருத்த முடியுமா? இது இயேசுவுக்கு மட்டும் தான் சொல்லப்பட்டதா? உலகத்தில் வேற எந்த நபர்களுக்கும் இல்லையா? உதாரணத்துக்கு ராமகிருஷ்ண பரமஹம்சர் எடுத்துக்கொண்டு இருக்கலாம்னால் அவர் பல விஷன்ஸை பார்த்து தான் சொல்றாரு. அப்போ அவர்களுக்கு இந்த மருத்துவர்களுடைய அறிக்கை என்னவாக இருக்கும் என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்கணும். அப்போ முதல்ல நீங்கள் புரிந்து கொள்ளுங்க, ஒரு விஷயத்தை நீங்கள் சொல்லுகிறீங்க அப்படின்னும் போது இது நம்மை பாதிக்கும் அப்படிங்கிறது முதல்ல புரிஞ்சுக்கணும். ரெண்டாவது, இந்த விஷயத்தில் எவ்வளவு பொய் இருக்கு அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். இயற்கைக்கு அப்பாற்பட்ட உணர்வுகள், கடவுளை பற்றிய அறிவு அல்லது கடவுளை அறிந்து கொள்ளுதல் அப்படிங்கிறது அது அறிவியலோடு தொடர்புடையது அல்ல. அறிவியலை வைத்துக்கொண்டு இதை நம்ம பார்க்க முடியாது. இந்த உணர்வுகளை நீங்க என்ன செய்ய முடியாது, அனலைஸ் பண்ண முடியாது அப்படிங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கணும். ஏன்னா அவர்கள் இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயத்தை எப்படி அணுகிறது இல்லை, அவர்கள் அந்த தன்மையோடு அணுகாமல் அவர்கள் அறிவியலோடு அணுகும் போது நிச்சயமா என்ன செய்ய முடியாது, ரெண்டையும் ஒரே மாதிரி பார்க்க முடியாது அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்றோம். அப்போ அறிவியலை
அறிவியலாக பார்க்கணும், ஆன்மீகத்தை ஆன்மீகமாக பார்க்கணும். ரெண்டையும் போட்டு குழப்புனா இப்படிப்பட்ட அறவேக்காட்டுத்தனமான வாதங்கள் தான் வரும் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். இதில் ரொம்ப முக்கியமாக என்ன ஒரு விஷயம்னா, இவர் எவ்வளோ பெரிய மோசமான ஒரு நபர் அப்படிங்கிறத, எவ்வளோ ஒரு பெரிய பொய்யர் அப்படிங்கிறது இவருடைய வாதம் நிரூபிக்கும். உதாரணத்துக்கு அந்த ஆக்ஸ்போர்டுடைய ஆய்வாளர்கள் இயேசு இந்த பூமியில் வாழ்ந்தபோது அவர் செய்த விஷயங்களெல்லாம் வந்து காண்பித்து, இவர் வந்து இப்படி இப்படி சொன்னார், காற்றையும் கடலையும் அதட்டினார், இப்படி அவருக்கு வந்து சவுண்டு கேட்டுச்சு, இதெல்லாம் காரணமாக வச்சு தான் அவருக்கு வந்து இப்படி ஒரு நோய் இருந்திருக்கும் அப்படின்னு அவர்கள் அறிவியல் பூர்வமாக சிந்திக்கிறார்கள். இது இயேசுவுக்கு மட்டுமல்ல, உலகத்தில் யாரெல்லாம் இப்படி சொன்னார்களோ அவர்களுக்கு எல்லாமே இப்படிப்பட்ட மருத்துவ அறிக்கை, பல்வேறு மருத்துவ அறிக்கைகள் இருக்கிறது. இது உலகத்தில் இருக்கிற எல்லா ஆன்மீக தலைவர்களுக்கும் இப்படிப்பட்ட மருத்துவ அறிக்கைகள் இருக்கிறது. சரிங்களா? எடுத்துக்கிட்டால் நம்ம எல்லாரையுமே இப்படி குற்றப்படுத்திக்கிட்டே இருக்க முடியும். ஆனால் இப்போ ரொம்ப முக்கியம், இந்த நபர் என்ன செய்கிறார், அந்த கலவை வெங்கட் பாருங்க, இயேசு வந்து பிதாவும் நானும் ஒன்றாக இருக்கிறோம்னு சொல்லிட்டாரா. அதனால எசேக்கியல் 23 படிங்க. அதுல வந்து இயேசுவுக்கு 2 மனைவிகள் இருக்கிறாங்க. எசேக்கியல் 23, எனக்கு 2 மனைவிகள் இருந்தார்கள். யார் சொல்கிறார்? இயேசு சொல்கிறார். அந்த 2 மனைவிகளை வந்து அவங்க விபச்சாரம் பண்ணிட்டாங்க, அதனால அவங்கள பிள்ளைகளை கொன்னுட்டாரு. அசிரிய போர் வீரர்களுடன் தகாத உறவு கொண்டு விடுகிறார். இயேசு மனசு நொந்து போயிட்டு 2 பேரையும் கொண்டு போய் ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு தன்னுடைய குழந்தைகளையும் கொன்று விடுகிறார். அதாவது இவருக்கு என்ன ஆச்சுன்னு தெரில. ஒரு நல்ல ஒரு படித்த மனிதரா, பண்புள்ள மனிதரா, ஒரு நேர்மையாளராக இவர் இல்லை அப்படிங்கிறதுக்கு இந்த முக்கியமான வாதம் ரொம்ப அடிப்படையாக இருக்கிறது. என்ன அப்படின்னா, என்ன செய்கிறார் அப்படின்னா, இயேசுவுக்கு இப்படி 2 மனைவிகள் இருந்திருக்காங்க. இப்படி ஒரு மனம் முரண்டு மனப்பிறழ்வு ஏற்பட்ட ஒரு நபர் தான் என்ன செஞ்சிருப்பாரு, 2 மனைவிகளை வந்து கொலை பண்ணியிருப்பாரு, அவங்கள பற்றி தப்பாக பேசியிருப்பாரு, அந்த குழந்தைகளெல்லாம் கொன்று இருப்பாரு அப்படிலாம் சொல்லிட்டு அவருக்கே மனசு குத்தப்பட்டு என்ன சொல்றாருன்னா, இது வந்து கிறிஸ்தவர்கள் வந்து இதெல்லாம் வந்து ஓமானம்லாம் சொல்லுவாங்க, எது ஊமை எது ஓமானம் எப்படி தெரியும், இதெல்லாம் இப்படியெல்லாம் சொல்ல முடியும் அப்படிலாம் கேட்குறாரு. முதல்ல எசேக்கியல் அப்படிங்கிற அந்த தீர்க்க தரிசன புஸ்தகம் எந்த காலத்தில் எழுதப்பட்டது? இயேசு கிறிஸ்து அந்த பூமியில் பிறப்பதற்கு முன்பாக கிட்டத்தட்ட 6-7 நூற்றாண்டுகளுக்கு முன்பாக எசேக்கியல் என்கிற யூத தீர்க்கதரிசி மூலமாக எழுதப்பட்டது. அப்போ நேரடியாக உலகத்தில் வந்து பிறந்த இயேசு கிறிஸ்துவுக்கும் இந்த புத்தகத்துக்கும் நேரடி தொடர்பு இல்லை. அதாவது உலகத்தில் பிறந்த இயேசு கிறிஸ்துவுக்கும் இந்த புத்தகத்துக்கு நேரடி தொடர்பு இல்லை, ஆன்மீக தொடர்பு. இவர் தான் கடவுள். அப்போ கடவுளாக இருந்தால் பழைய ஏற்பாட்டில் அவர் தான் கடவுளாக இருந்திருக்கணும், எசேக்கியல் 23 சொல்லியிருக்கணும். அப்போ அது ஆன்மீக தொடர்பு தான், நேரடி தொடர்பு கிடையாது. இப்போ நேரடியாக ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் ஒரு மனிதன் உயிரோடு இருக்கும்போது அவனுக்கு இப்படியெல்லாம் நடந்திருக்குன்னா அதை குறித்து ஒரு ஆய்வு செய்து அவர்கள் ஒரு அறிக்கை தயாரிக்கல் செய்கிறாங்க. இவர் என்ன செய்கிறாரு, ஆன்மீகமாக 700 வருஷத்துக்கு முன்னாடி பேசினார் இல்லையா, அந்த ஆன்மீகத்தை எடுத்துட்டு வந்து இது கூட லாக் பண்ணுறாரு. அதாவது ஒரு உடல் ரீதியாக அவர்கள் செய்த விஷயத்தை வைத்து 2000 வருஷம் கழிஞ்சு ஒரு ஆய்வு நடத்தி அவங்க ஒரு அறிக்கை வெளியிடுறாங்க. அப்படின்னா அந்த அறிக்கையோட இவர் என்ன செய்யற, ஒரு ஆன்மீகமான ஒரு விஷயத்தை 700 வருஷத்துக்கு முன்பாக இயேசு பேசியிருக்கிறாரு அப்படின்னு கொண்டு வந்து இதை கூட அட்டாச் பண்ணிட்டு, பார்த்தீங்களா மனப்பிறழ்வு, இது நான் சொல்லலை, இது வந்து ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகம் சொல்லிடுச்சு அப்படிங்கிறார். இதாவது இதுலேயே இவரோட மனப்பிறழ்வு எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறது நமக்கு புரியுது. முதல்ல இயேசு கிறிஸ்து உடல் ரீதியாக இந்த பூமியில் இருந்தபோது அவருக்கும் எசேக்கியல் தீர்க்கதரிசிக்கும் எந்த தொடர்பும் இல்லை. நீங்கள் குற்றம் சாட்டணும்னா எசேக்கியல் தீர்க்கதரிசியை குற்றம் சாட்டணும். ஏன்னா அவர் தான் அந்த தீர்க்கதரிசன புத்தகத்தை எழுதியவர், அந்த புத்தகத்தில் இருக்கிற தீர்க்கதரிசனங்கள் சொன்னவர். அப்போ எசேக்கியலுக்கு பாதிக்கப்படக்கூடிய விஷயம் தான் எசேக்கியல் 23. அது இயேசுவுக்கும் 600-700 ஆண்டுகளுக்கு முன்பாக எழுதப்பட்ட புத்தகம். அது ஒரு யூத மதத்தினுடைய ஒரு புனித வேதம். இப்போ நீங்கள் நேரடியாக இயேசுவை பற்றி மருத்துவ ரீதியாக குற்றம் சாட்டணும்னா அவர் வாழ்ந்த காலத்துக்கு 7 நூற்றாண்டுகளுக்கு முன்பாக இருக்கக்கூடிய ஒரு புத்தகத்தை எடுத்து, அது வேறொரு நபர் சொன்ன புத்தகத்தை எடுத்து எப்படி இயேசுவின் மேலே திணிக்க முடியும் உங்களால்? அப்போ இந்த இடத்துலையே நீங்கள் ஒரு பொய்யான முகமூடியோடு நீங்கள் பேசி கொண்டிருக்கிறீர்கள். உங்களுக்கு உண்மையான மருத்துவ அறிக்கையை பற்றி பேசுகிற அறிவு இல்லை. ஏன்னா நீங்களே தவறான ஒரு நபரை கோட் பண்ணுறீங்க. ஏற்கனவே எசேக்கியல் பேசுனதை தூக்கிட்டு வந்து என்ன பண்ணுறீங்க, இயேசுவோட குழப்புறீங்க. அப்போ இதிலிருந்தே உங்களுக்கு ஒரு மனப்பிறழ்வு இருக்குது அப்படிங்கிறத எங்களால் புரிந்து கொள்ள முடிகிறது. ஏதாவது ஒரு ஆய்வுபூர்வமான விஷயமா இது? ஒரு ஆய்வு ரீதியாகவா நீங்கள் பேசியிருக்கிறீங்க? ஒன்று ஆய்வு ரீதியாக மருத்துவ ரீதியாக இயேசுவை பற்றி குற்றம் சாட்டினா அதுக்கு நம்ம பதில் சொல்லலாம். இல்லை ஆன்மீக ரீதியாக நீங்கள் குற்றம் சாட்டினா அதுக்கு பதில் சொல்ல. இப்போ எசேக்கியல் 23 பற்றி நீங்கள் கேட்குறீங்க, அங்கே என்ன நடக்கிறது, 2 பெண்கள் அவங்க தப்பு செஞ்சுட்டாங்க, இப்படியெல்லாம் மோசமாக நடந்துக்குவாங்களா? எசேக்கியல் 23 பற்றி மிக தெளிவாக நம்ம ஏற்கனவே பல வீடியோக்கள் வழியாக குறிப்பிட்டிருக்கோம். அது 2 நகரங்களை பற்றிய உருவகம். உதாரணத்துக்கு நாம் சொல்கிறோம் பாரத தாய் அப்படிங்கிறோம். உடனே எடுத்துட்டு பாரத தாயா, அப்போ அப்பா யார் அப்படின்னு கேட்க மாட்டோம். ஏன்னா பாரத தாயை பாரதத்தை பெண்ணாக உருவகித்து அன்னை தேசம் அப்படின்னு நாம் எப்பவுமே கொண்டாடுவது உண்டு. அப்போ அந்த அன்னை தேசம், அன்னை
பாரத தாய் அப்படின்லாம் சொல்லும்போது ஒரு தாயாக ஒரு தாய் உருவத்தை உருவகப்படுத்தி கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிறதுனால ஒரு அப்பா இருப்பார், பிள்ளைகள் இருக்கும் அப்படிங்கிற அர்த்தத்தில் இல்லை. இல்லை யாரோ ஆணோடு சேர்ந்து இந்திய தாய் வந்து பாரத பிள்ளைகளை பெற்றுக்கொண்டாருங்க அப்படிங்கிற அர்த்தத்தில் நம்ம பேசலை. ஒரு புனிதமான எண்ணத்தோடு ஒரு உருவகமாக தாயாக உருவகப்படுத்துகிறோம். இதுதான் வந்து நம்முடைய பாரதத்தை பொறுத்தவரையும். இது மாதிரி உலகத்தில் பல நாடுகளும் தங்களுடைய நகரங்களை தாயாக பெண்ணாக உருவப்படுத்துறது உண்டு. அது மாதிரி தான் சமாரியா யூதயா 2 நகரங்களை குறித்து பெண்ணாக உருவகப்படுத்தி கடவுள் தன்னை ஒரு ஆணாக ஒரு கணவனாக உருவகப்படுத்தி சொல்லக்கூடிய ஒரு விஷயம்தான், ஒரு உருவகமான விஷயம்தான் முழுக்க எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம். ஏனென்றால் அந்த நாட்களிலே நடைபெற்ற பாலியல் ஒழுக்கக்கேடுகள், தவறான இச்சையான காரியங்கள், பல்வேறு தவறான பழக்க வழக்கங்கள், பெண்கள் பிள்ளைகளை பலி கொடுத்தல், கோயில்களையே விபச்சாரத்தை நடத்தினது, இப்படி பல பிரச்சனைகள் அங்கே அந்த காலத்தில் நடைபெற்று கொண்டிருந்தது. அப்போ அந்த காலத்தில் வந்த ஒரு சித்தர் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு தீர்க்கதரிசி அவர்களுக்கு புரியும் பாஷையில் அவர்களை கடுமையாக தாக்குகிறார். நீங்கள் கடவுளை விட்டு போய் என்ன செய்கிறீங்க, தவறான பழக்க வழக்கங்களுக்கும் தவறான மோரல் லைஃப், அதாவது அறம் சிதைந்த ஒரு வாழ்க்கைக்கும் உங்களை ஒப்பு கொடுத்துட்டீங்க. இந்த 2 தேசங்களையும் நான் என்ன செய்ய போகிறேன், அந்நியர்களுக்கு நான் விற்று போட போகிறேன். அது 2 பெண்களாக உருவப்படுத்தப்பட்டதுனால இவங்க என்ன நினைச்சாங்க, 2 மனைவிகள் அப்படின்னு நினைச்சிட்டாங்க. ஆக்சுவலாக 2 மனைவிகளாக சொல்லப்படக்கூடிய 2 நகரங்கள் அப்படிங்கிறது அந்த புத்தகத்தை படிக்கும் போதே தெரிஞ்சிடும். உங்களுக்கு அப்படி தெரியலைன்னா உங்களுக்கு வாங்க, உங்களுக்கு விளக்குறோம் ஏன் அந்த 2 நகரங்கள். இல்லை யூதர்களுடைய விளக்கம் இருக்கு. இப்போ இயேசுவை பற்றி கிறிஸ்தவங்க சொன்னால் பரவாயில்ல, அதை யூதர்கள்ட்ட கேளுங்க. யூதர்கள் கிறிஸ்தவர்களுக்கு எதிரானவர்கள் தானே, கிறிஸ்தவர்களுடைய நம்பிக்கைக்கு ஒவ்வாதவர்கள் தானே, அவங்க கிட்ட கேளுங்க. இது 2 நகரமா இல்லை இயேசுடைய 2 மனைவிகளா அப்படின்னு நீங்கள் கேளுங்க. இல்லை உங்கள் கடவுளுக்கு 2 மனைவிகளான்னு கேளுங்க, அவங்க உங்களுக்கு விளக்கி சொல்லுவாங்க. உங்களுக்கு அப்படிப்பட்ட எந்த ஒரு நேர்மையான எண்ணமும் இல்லை. அதாவது பொதுவாக வேதாகமத்தை குறை சொல்ல வேண்டும். யாராவது ஒருத்தர் வந்து இயேசுவை பற்றி ஏதாவது தப்பாக சொல்லிட்டா அதை எடுத்துகிட்டு வந்து ப்ரொஜெக்ட் பண்ணணும். ஆனால் நீங்கள் கொஞ்சமாவது யோசிச்சிருக்கணும், நீங்கள் இயேசு மட்டுமல்ல இந்திய தேசத்தில் இருக்கிற அத்தனை அவதாரங்களையும் அத்தனை தத்துவ ஞானிகளையும் நீங்கள் அந்த லிஸ்ட்டில் கொண்டு வந்துடலாம் இயேசுவுக்கு பின்னாடி. ஏன்னா எல்லாருக்குமே அப்படிப்பட்ட அனுபவங்கள் இருந்ததாக உங்களுடைய புத்தகங்கள், உங்களுடைய புராணங்கள், உங்களுடைய நம்பிக்கைகள் அதைத்தான் சொல்லுகிறது. அப்போ நீங்கள் இயேசுவை பார்த்து நீங்கள் ஒரு விரல் நீட்டினீங்கன்னா உங்களை திரும்ப பல விரல்கள் உங்களை சுட்டி காட்டுகிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா உங்களை போல அறிவீனமான வாதங்களை வைக்கிறதுக்கு நான் விரும்பலை. அதாவது வேதாகமம் தெளிவுபடுத்துகிறது, இயேசுவினுடைய வரலாறு என்ன அப்படிங்கிறத தெளிவாக பதிவு செய்திருக்கிறது. அதனால் நீங்கள் ஏதோ சொல்லப்படாத உண்மைகள், சொல்லப்படாத கதைகள்னு சொல்லி இந்த புருடாக்கள் எல்லாம் வந்து நீங்கள் என்ன செய்ய முடியாது, இயேசுவின் பேரில் அடித்து ஏற்ற முடியாது அப்படிங்கிறத நாங்கள் தெளிவுபடுத்துகிறோம். அடுத்தபடியாக யோவான் சுவிசேஷத்தினுடைய 8வது அதிகாரத்தினுடைய 44வது வசனத்தை வச்சுக்கிட்டு யூதர்களை வந்து இயேசு விமர்சனம் பண்ணும்போது, நீங்கள் வந்து பிதாவாகிய பிசாசனுடைய சத்தத்தை கேட்குறீங்க, பிசாசுடைய வார்த்தை கேட்குறீங்க, நீங்கள் அவங்க பொய்யுக்கு பிதாவுமா இருக்கிறான் அப்படின்னு சொல்லி இயேசு விமர்சிக்கிறார் யூத அறிஞர்களை பார்த்து. உடனே வந்து யூத வெறுப்பை இயேசு இது பண்ணிட்டாரு அப்படின்னு ஒரு கட்டுக்கதையை உருவாக்குறத பார்க்குறோம். இயேசு கிறிஸ்துவை பொறுத்த வரைக்கும் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத அல்லது உண்மையான வேதத்துக்கு விரோதமாக செயல்பட்ட யூதர்களை அன்றைக்கு கடுமையாக விமர்சித்தார். உதாரணத்துக்கு கோயிலில் பணத்திற்காக கடவுளுடைய வார்த்தைகளை வந்து தவறாக பயன்படுத்திய அந்த மக்களை பார்த்து கேள்விட்டு கள்ளர் குகையாக்கினீர்கள் அப்படின்னார். அதே மாதிரி பல விஷயங்கள் யூதர்கள் வந்து தவறாக சந்தை வெளிகளிலே வந்தனங்களை ஏற்றுக்கொண்டார்கள், நீண்ட அங்கிகளை தரித்து கொண்டார்கள். ஆனால் அவங்க கடவுளுடைய வார்த்தைக்கு ரொம்ப விரோதமாக இருந்தாங்க. அதனால தான் சொன்னால் நீங்கள் வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறைகளாக இருக்கிறீர்கள் அப்படின்னு சொன்னார். வெளியே பார்க்கும்போது ரொம்ப வெள்ளையாக பரிசுத்தமாக ரொம்ப நல்லவங்க போல காட்டிக்கொள்ளுறீங்க, ஆனால் உள்ளத்திலோ நீங்கள் என்ன செய்கிறீங்க, ஒரு கல்லறையை போல நாற்றம் எடுத்த ஒரு வாழ்க்கையில் நீங்கள் வாழ்கிறீங்க அப்படின்னு சொன்னார். நீங்கள் பாத்திரத்தினுடைய வெளிப்புறத்தை சுத்தப்படுத்துறீங்க, ஆனால் உள்ளுக்குள்ளே நீங்கள் அழுக்காக இருக்கிறீங்க அப்படின்னு இயேசு அவர்களை கடிந்து கொண்டார். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த யூத இனத்துக்குமானதல்ல. இயேசு அந்த தவறுகளை செய்து மக்களை முட்டாள்களாக்கி மக்களை அவங்கள நம்ப பண்ணி வைத்து கொண்டிருந்த தலைவர்களை, அப்படிப்பட்ட முக்கியமான நபர்களை பார்த்து தான் சாடுறார். அவர்கிட்ட வந்த முக்கியமான நபர்கள் யாரெல்லாம் வந்து அவரை எதிர்த்தார்களோ, யூத அமைப்பினுடைய மிக முக்கியமான நபர்கள் இருந்தார்களோ அவர்களிடத்தில் அவர் நேரடியாக பேசுகிறார். சதுசேயர்கள் வந்தாங்க, வேதபாதகர்கள் வந்தார்கள்,
பரிசேயர்கள் வந்தார்கள், யூத தலைவர்கள் இயேசுவினிடத்தில் அநேகர் வந்து என்ன செய்கிறாங்க, அடிக்கடி விவாதித்து கொண்டே இருந்தார்கள். அப்போ அந்த இடத்துல எல்லாமே அவர் யூத ஜனங்கள்கிட்ட சொல்லும்போது சொந்தமானவர்களிடத்துல வந்தேன்றார். எருசலேமே கோழி தன் குஞ்சுகளை கூட்டி சேர்ப்பது போல நான் உங்களை சேர்த்தேன் அப்படிங்கிறார். அப்போ அந்த அளவுக்கு நான் உங்களை சேர்த்துறேன், உங்களை நேசிக்கிறேன் அப்படிங்கிறத இயேசு கிறிஸ்து அங்கே பதிவு செய்திருக்கிறது நம்ம பார்க்குறோம். அப்போ ஒருபோது அவன் என்ன செய்யலை, யூத வெறுப்பை விதைக்கலை. ஏன்னா இந்த யூத வெறுப்புனால தான் பிற்காலத்தில் கிறிஸ்தவர்கள் எல்லாம், ஹிட்லர் எல்லாம் வந்து யூதர்களை கொன்று குவித்தார் இப்படின்னு சொல்றார். ஹிட்லர் 60 லட்சம் யூதர்களை கொன்று குவித்தார். யூத வெறுப்புக்காக பயன்பட்ட மதம் தான் கிறிஸ்தவம். கிறிஸ்தவ சமயத்தின் பேரில் யூதர்கள் பாதிக்கப்பட்டார்கள் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை. ஆனால் ஒருபோதும் வேதம், கிறிஸ்தவ வேதம் அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை சொல்லவே இல்லை. கிறிஸ்தவ வேதம் அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை வந்து என்ன பண்ணல, ஒத்துக்கொள்ளவும் இல்லை அப்படிங்கிறத நீங்கள் புரிந்து கொள்ளணும். இயேசுவை அடிப்பதற்கு காரணம் யூத சமூகத்தில் இருந்த தலைவர்கள் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. அதே மாதிரி ரோமர்களுடைய காலத்தில் இயேசு அடிக்கப்பட்டார் அப்படிங்கிறதுலையும் மாற்று கருத்து இல்லை. ஆனால் ஒருபோதும் அது யூத வெறுப்பாக வேதம் சொல்லவே இல்லை. இன்னும் சொல்ல போனால் ரோமருக்கு எழுதின நிருபம் 10:1 நம்ம படிக்கும்போது அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது, என்னுடைய இன மக்கள் உம்மை அறிந்து கொள்ளணும் அப்படிங்கிறதுல நான் எவ்வளவு ஆசையோடு இருக்கிறேன் அப்படிங்கிறத அப்போஸ்தலனாகிய பவுல் வந்து தெளிவாக எழுதுகிறத பார்க்குறோம். அப்போது எங்களுடைய முழு வேதாகமத்திலும் யூதர்களுக்கு ஒரு உயர்ந்த, தெரிந்தெடுக்கப்பட்ட உயர்ந்த ஸ்தானத்தில் தான் அவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் வாக்குத்தத்தத்தினுடைய சந்ததிகள் அப்படிங்கிறத எல்லா இடத்துலையும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் அதே நேரத்தில் பழைய ஏற்பாட்டிலும் சரி புதிய ஏற்பாட்டிலும் சரி எங்கெல்லாம் யூதர்கள் கடவுளுடைய வார்த்தைகளை விட்டு விலகி தவறி போகிறார்களோ அப்பெல்லாம் அவர்கள் அந்நிய இனத்தின் இடத்திலே கொடுக்கப்பட்டார்கள், அந்நிய இனத்தினிடத்திலே விற்கப்பட்டார்கள், அவர்களுக்கான தண்டனை அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள் அப்படிங்கிறதையும் பைபிள் முழுக்க பார்க்கலாம். நீங்கள் பழைய ஏற்பாட்டிலையும் பார்க்க முடியும், புதிய ஏற்பாட்டிலையும் பார்க்க முடியும். அப்படி யூதர்கள் பல இன மக்களிடத்திலே அடிமைப்படுத்தப்பட்டார்கள் அல்லது கொடுமைப்படுத்தப்பட்டார்கள் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் ஒருபோதும் வேதாகம அடிப்படையில், அது புதிய ஏற்பாட்டு அடிப்படையில் ஒருபோதும் யூதர்களை என்ன செய்ய முடியாது, நாம வெறுக்க முடியாது. யூதர்களை மட்டுமில்லை, யாரையுமே வெறுக்க முடியாது. இயேசு எங்களுக்கு கற்றுக் கொடுத்தது தான், உங்களை சபிக்கிறவர்களை நீங்கள் ஆசீர்வதியுங்கள் அப்படிங்கிறதான் இயேசு கற்றுக் கொடுத்திருக்கிறார். அதனால ஒருபோதும் இயேசுவை சிலுவையில் அறைய காரணமாக இருந்த யூதர்களை வெறுத்து பிறகு கிறிஸ்தவத்தின் பெயரில் சில இடங்களில் யூதர்கள் பாதிக்கப்பட்டார்கள், கொடுமைப்படுத்தப்பட்டார்கள், அழிக்கப்பட்டார்கள், கொல்லப்பட்டார்கள் என்று சொன்னால் அது கிறிஸ்தவ பெயர்தாங்கிகளால் நடந்தது அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. ஆனால் வேதாகமத்துக்கும் அதற்கும் எந்த தொடர்பும் கிடையாது. இன்றைக்கும் எத்தனையோ கிறிஸ்தவ பெயர்தாங்கிகளாக, கிறிஸ்துவுக்கு விரோதமாக செயல்படக்கூடியவர்களாக எத்தனையோ இடங்கள்ல இருக்கிறாங்க, இல்லைன்னெல்லாம் சொல்ல முடியாது. அதற்காக கிறிஸ்து அப்படி போதித்தார் என்றோ கிறிஸ்தவம் அப்படி சொல்லிக் கொடுத்து என்றோ ஒருபோதும் நம்ம சொல்ல முடியாது. அப்படி எந்த ஆதாரமும் கிடையாது. அதான் நம்ம சொல்ல முடியாதுன்னு போகிற போக்கில் சொல்லலை. வேதாகமத்தில் எந்த ஆதாரமும் கிடையாது அப்படிங்கிறத நம்ம தெளிவுபடுத்துகிறோம். அப்போது பைபிள் நமக்கு தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது, இவரை வைத்த எல்லா வாதங்களும் பொய் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த பெருந்தேனி, அவர் வந்து குடிகாரராக இருந்தார் அப்படின்னு அவர் சொன்னது அவருக்கு எதிரிகள் சொன்னார்கள். அவருக்கு அப்படி மட்டும் சொல்லலை, யோவான் பிசாசு பிடித்தவர்னு சொன்னார். ரெண்டையும் அவர் மறுத்துத்தான் சொல்கிறாரு. ஞானமானது தன் பிள்ளைகளால் அறியப்படும் அப்படின்னார். அறிவு இருக்கிறவன் அறிஞ்சுக்குவான் அப்படின்னு தெளிவாக சொன்னார். உண்மையை புரிஞ்சுக்குவான் அப்படின்னு சொன்னார். அதே போல் இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த காலத்திலே அவருடைய வாழ்க்கையில் நடைபெற்ற, இப்போ தண்ணீரின் மேலே அவர் வந்து அதிகாரமுடையவராக இருந்தார் அப்படிங்கிறது அந்த இடத்துல தான் யார் என்பதை வெளிப்படுத்துவதற்காக, பிதாவே இவர் என்னுடைய நேசகுமாரன் சொல்லி அவருடைய சத்தத்தை கொடுத்தார் அப்படின்னா அது அந்த இடத்துல ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு உறுதிப்படுத்துதலை அங்கே வந்து தெளிவுபடுத்துது. இப்படி ஒவ்வொரு விஷயங்களும் வேதாகமத்தில் ஏதோ ஒரு காரணத்துக்காகத்தான் அது சொல்லப்பட்டதே ஒழிய அது யாரோ ஆக்ஸ்போர்டில் இருக்கிற ஒரு மருத்துவ குழு அறிக்கையை கொடுத்துருச்சு அப்படிங்கிறனால இயேசுவை பற்றிய தவறான வார்த்தை சொல்லுவதாக இருந்தால் உலகில் இருக்கிற அத்தனை அவதார புருஷர்களையும், குறிப்பாக இந்திய தேசத்தில் இருக்கிற அவதாரங்கள், அது மட்டும் இல்லை தத்துவ அறிஞர்கள் எல்லாரையுமே நீங்கள் அந்த லிஸ்ட்டில் வைக்க வேண்டியிருக்கும். ஏன்னா எல்லாருக்குமே சில இயற்கைக்கு அப்பாற்பட்ட அனுபவங்கள் இருக்கிறது அப்படிங்கிறத நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தபடியாக நீங்கள் சொன்ன வாதத்துக்கு நம்ம பதில் கொடுத்துருந்தோம். எசேக்கியேல் 23 பற்றி, அதுவும் உங்களுடைய தவறான புரிதல். ஒருபோதும் வேதாகம வசனங்களை உங்களுக்கு புரிஞ்சுக்க முடியாததுனால உங்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனை. அதே மாதிரி பட்டயத்தை அனுப்ப வந்தேன்னு இயேசு எதுக்கு சொன்னார் அப்படிங்கிறதே நம்ம புரிய வச்சுருக்கோம். வேதாகமம் தெளிவுபடுத்துகிறது எது பட்டயம்னா எந்த இடத்துல நேரடியான பட்டயம், எந்த இடத்துல அது வந்து அலிகோரிக்கல் அல்லது அவமானமாக ஊமையாக இருக்கிறது அப்படிங்கிறத வேதாகமம் தெளிவுபடுத்துகிறது அப்படிங்கிறதையும் உங்களுக்கு காண்பித்திருக்கிறோம். அதே மாதிரி யூத வெறுப்பு அப்படிங்கிறது ஒருபோதும் வேதாகமம் சொல்லி கொடுத்தது அல்ல. அது பிறகு
வரலாற்றிலே அரசியல் ரீதியாக பொருளாதார ரீதியாக பல கிறிஸ்தவ பெயர்கள் தாங்கிய அரசர்களோ அல்லது ஆளுநர்களோ அமைப்புகளோ இப்படிப்பட்ட காரியங்களை செய்திருந்தால் அது வேறு பல காரணங்களுக்காக செய்யப்பட்டிருக்குமே ஒழிய அது ஒருபோதும் ஆன்மீகத்திற்காக வேதாகமத்திலிருந்து வந்த வசனத்துக்காக செய்யப்பட்டது அல்ல என்பதை நாம் தெளிவாக உங்களுக்கு புரிய வைத்திருக்கிறோம். இன்னும் உங்களுக்கு தொடர்ந்து இருக்கக்கூடிய உங்களுடைய வீடியோக்களுக்கு தொடர்ச்சியாக உங்களுக்கு பதிலை நாங்கள் அளிப்போம் என்று சொல்லி உறுதி கூறி மீண்டும் இன்னொரு வீடியோ மூலமாக உங்களை சந்திக்கிறேன் என்று சொல்லி உங்களை விடைபெறுகிறேன். காட் பிளஸ்.